அரவிந்தருடைய முயற்சிகால அறியாமை என்ற இருளில் மூழ்கி கிடந்த இந்த பூமியை இறை பூமியா மாற்றி இனிய வைகரையாய் மலர செய்துவிட்டது என்னும் கருத்தை தான் ஆரோவில் என்னும் பெயர் உணர்த்துகிறது. இங்கே இருக்கிற தெய்வீக அமைதி காரணமாகவே ஆங்கிலத்தில் ஆரோவில் நகரை த சிட்டி ஆஃப் டான் என்று சொல்கிறார்கள். ஆரோவில் நகரம் உருவாக்குகின்ற திட்டம் எப்படி உதயமாயிற்று என்பதில் கருத்து வேறுபாடு இல்லை. சிலர் இது அரவிந்தரின் லட்சிய நோக்கமே என்பர். வேறு சிலரோ இல்லை, இது அன்னையின் லட்சிய கனவும் என்று கூறுவர். அரவிந்தரின் கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் ஆரோவில் நகரம் உதயமாச்சு. இந்த நகரத்தை உருவாக்குறதுல ஆசிரமத்து அன்னைதான் முக்கிய பங்கு வகித்தார். அன்னையின் லட்சிய கனவான ஆரோவில் நகரின் அடிக்கல் நாட்டு விழா 28/2/1968 அன்று நடைபெற்றது. அன்றிலிருந்து கடந்த 40 ஆண்டுகளாக இந்த நகரம் பல நிலைகளிலும் பல திசைகளிலும் விரிவடைஞ்சிருக்கு. 50க்கும் மேற்பட்ட வெளிநாடுகள்ல ஆரோவில் நகரின் புகழ் பரவி இருக்கு. அதனால தான் வெளிநாட்டிலிருந்து அமைதியை நாடி இங்க பலர் வந்து குடியேறி இருக்காங்க. ஆரோவில்ல இப்போது 12 கல்வி நிறுவனங்கள் செயல்பட்டு வருது. தொடக்க நிலை முதற்கொண்டு தொழில்நிறை பிரிவு வரை இங்கே பல்வேறு பாடப்பிரிவுகள் சொல்லிக் கொடுக்கப்படுது. அதில் சிறப்புக்குரியதா விளங்கும் அரவிந்தோ அகில உலக கல்வி ஆராய்ச்சி நிறுவனம் என்பது அயல் நாட்டவருக்கு என்று ஆரோவில்லில் செயல்பட்டு வரும் கல்வி நிறுவனமாகும். யுனெஸ்கோ என்னும் ஐநா அமைப்பின் கீழ் இப்பிரிவு இயங்கி வருது. பூமிக்கு சாதகமான தொழில்நுட்பங்கள் ஆரோவில் நகரில் பின்பற்றப்பட்டு வருது. அவற்றுள் இயற்கை விவசாயம், சூரிய மின்சக்தி, நீர் ஆதார சேமிப்பு, மனிதகுல சமத்துவம் ஆகியவை குறிப்பிடத்தக்க வகையில் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருது. அதனால தான் அரிக்கமேட்டோடு சமகால தொடர்புடைய பல தொல்பொருட்களை இங்கேயும் கண்டெடுத்தாங்க. அரிக்கமேட்டில் கிடைக்காத சில தொல்பொருட்களும் இங்கே கிடைச்சிருக்கு. இங்கே கிடைச்ச இரும்பாலான வாள், வேல், சூலம், வெண்கலத்தால் ஆன சூரிய சிற்பம், மாட்டு சலங்கைகள் இவையெல்லாம் அரிக்கமேட்டில் கிடைக்காதவ. இந்த பொருட்களின் காலத்தை கிமு 500 கிபி 500 வரை வரையறை செஞ்சுருக்காங்க. ஆரோவில் நகரத்தை உருவாக்கி 50 ஆண்டுகள் தான் ஆகுது என்றாலும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே இங்கே பழமையான குடியிருப்பு பகுதிகள் இருந்ததற்கான அடையாளமாக இந்த தொல்பொருள்கள் கிடைச்சிருக்கு. அரிக்கமேட்டில் கிடைத்த மணி வகைகள், முதுமக்கள் தாழிகள், ஜாடி போன்ற தொல்பொருட்கள் ஆரோவில், கோட்டைமேடு, சுற்றுக்கேணி முதலான ஊர்களில் கிடைச்சிருப்பதனால பழங்கால நாகரிகம் புதுச்சேரியில் மட்டும் இன்றி அதை சுற்றிலும் உள்ள பகுதிகளிலும் பரவி இருந்துள்ளமை உறுதியாகுது. பாரத் நிவாசை விட்டு சற்று உள்ள போனால் அடுத்ததாக அமைந்துள்ள இடம் உதயநகரின் இதய பகுதியாகும். மாத்ரு மந்திர் என்னும் அன்னை ஆலய பகுதி தான் அது. உருண்டையாக குளோப் வடிவில் பித்தளை தகடுகள் அடுக்கி வைத்ததை போல காணப்படுகின்ற அதுதான் மாத்ரு மந்திர். மாத்ரு மந்திரை காணும் எந்த ஒரு மனிதனும் வியக்காமல் இருக்க முடியாது. எவ்வளவு பெரிய குளோப்! இதை பார்க்க வட்ட வடிவமாக இருப்பதால சுற்றி இருப்பவர் அனைவரையும் பேசுபவர் கவனிக்கலாம். இந்தியாவின் எல்லா மாநிலங்கள்ல 165 நாடுகளில் இருந்தும் வந்திருந்த பிரதிநிதிகள் தங்கள் தாய்நாட்டிலிருந்து கொண்டு வந்த ஒரு கைப்பிடி மண்ணை மனித இன ஒற்றுமையின் அடையாளத்தை வெளிப்படுத்தும் வண்ணம் அரங்கின் மையத்தில் அமைக்கப்பட்ட தாமரை மொட்டு தாழியில் இட்டு வைத்திருக்காங்க. அடுத்ததா ஆரோவில்ல அனைவரையும் கவரும் இடம் ஆரோகன் நர்சரி பூங்கா. இங்கே விதவிதமான மலர் செடிகள் கண்ணையும் கருத்தையும் கவரும் விதத்தில் காட்சியளிக்குது. ஆரோவில்ல வாழும் பன்னாட்டு மக்கள் அரும்பாடுபட்டு தங்களுடைய நாடுகளிலிருந்து இவற்றை கொண்டு வந்து இங்கே வளர்த்து வராங்க. ஆரோவில் சென்ற காலத்திற்கும் வருங்காலத்திற்கும் இடையே ஒரு பாலமாக இருக்க விழைகிறது. மனிதகுல ஒருமைப்பாட்டிற்கு ஓர் உருவம் கொடுப்பதற்கான உலகியல் மற்றும் ஆன்மீக ஆராய்ச்சிக்குரிய இடமாக ஆரோவில் விளங்கி வருது. ஆரோவில் குறிப்பிட்ட எவருக்கும் சொந்தமானது அன்று, மனித இனம் முழுமைக்கும் சொந்தமான ஓரிடம். ஆனால் இங்கு வசிக்க வேண்டும் என்று ஒருவர் விரும்பினால்
அவர் சுயநலம் இன்றி தெய்வீக உணர்விற்கு தொண்டு செய்பவராக இருத்தல் வேண்டும். இங்கு ஒருவருடைய சொந்த திறமைக்குரிய மதிப்பு பொருளாலோ சமூக அந்தஸ்தாலோ வரும் மதிப்பை காட்டிலும் உயர்வுடையதாய் இருக்கும். இங்கு வேலை என்பது வெறும் வயிற்று பிழைப்புக்குரிய வழியாக இருக்காது. தன்னை வெளிப்படுத்தி கொள்ளவும் தனது திறமைகளை சாத்தியக்கூறுகளை வளர்த்து கொள்ளவும் உதவிடும் வாய்ப்பாக அமையும். அதே சமயம் அது சமூகம் முழுவதற்குமான சேவையாகவும் இருக்கும். இதனை நிரூபிக்கும் வண்ணம் ஆரோவில்லை சுற்றியுள்ள கிராமங்களில் வசிக்கும் 40,000 பேரின் வேலை வாய்ப்புக்கு முக்கிய ஆதாரமாக ஆரோவில் நகரம் திகழ்ந்து வருது. எளிமையானது. அதை அடையக்கூடிய வழிமுறையும் எளிமையானது. நாம் நாடும் இறைவன் எட்ட முடியாத வெகு தொலைவில் இல்லை. அவன் நம்மில் உரைகிறான். இறைவனுடைய படைப்பின் உள்ளீடாகவே அவன் விளங்குகின்றான். நாம் இறைவனை சொந்த உருமாற்றத்தின் மூலம் அறிந்து அவனுடன் ஐக்கியப்படவும் அவனை வெளிப்படுத்தவும் வேண்டும். இந்த லட்சியத்திற்காக நாம் நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். அதுவே பிறவி எடுத்ததன் நோக்கமாகும். அரவிந்தரும் அன்னையும் அங்கே பரிபூரணமாக உறைவதாக ஆரோவில் வாசிகள் நம்புறாங்க. ஆரோவில் என்னும் உலக பொது நகரம் பன்னாட்டு மக்கள் வாழிடமாகவும் என்றும் நிலைத்திருக்கும். இங்கே மக்கள் தங்களிடையே ஏற்படும் சிறு சிறு மோதல்களையும் வேறுபாடுகளையும் தவிர்த்து தங்கள் வேண்டுதல்களை அரவிந்தரின் பொன்னொழிக்கு சமர்ப்பித்து தீர்வு காண முயலும் போது மோதல்கள் தவிர்க்கப்பட்டு அமைதி நிலைநாட்டப்பட்டது. ஓகே சார். ஏன் சார் உங்கள் அப்பா அம்மாலாம் இன்னும் இருக்காங்களா? இருக்காங்களாப்பா. அம்மா பேர் என்ன? அம்மா பேர் மீனாட்சி. உங்கள் அம்மா பேர் என்ன? எங்கள் அம்மா பேர் யமுனா ரவிச்சந்திரன்.